உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். ஜனநாயகன் படம் ஒரு பக்கம் வெயிட்டிங். ஓவர்சீஸ்லாம் அட்வான்ஸ் புக்கிங் ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்பு பாருங்கள். என்னோட படம் 6 மாதம் 7 மாதம் தள்ளி வருது. இந்த படத்தை இணையத்தில் விட்டாங்க. இந்த படத்தோடைய கதை என்னன்னு தெரியும். பகவந்த் கேசரியோட இன்னொரு வெர்ஷன் தான் அப்படின்னு வெளியே பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையில் இந்த படத்தை நான் இணையத்திலாம் பார்க்கவும் மாட்டேன். இப்படியா சொல்லிட்டு இருக்கும்பொழுது பொதுவாக ஒரு படம் டிலே ஆயிடுச்சுன்னா தமிழ் சினிமாவில் அது எவ்வளோ பெரிய படமானதும் சரி, அந்த ரிலீஸ் தள்ளி போயிடுச்சுன்னு வச்சுங்க, அந்த படம் ஓடாது. அது ஒரு சென்டிமெண்ட், மக்கள்கிட்ட பெரிய வரவேற்புலாம் இருக்காது. அது ஒரு சென்டிமெண்ட்டாக என்ன காரணத்தில் அந்த பெப்பு குறைஞ்சி போய்டணுவாங்க. பொதுவாக ஒரு 2 மாதம் தள்ளி போனாலே போதும். ஒரு 7 மாதம் தள்ளி போனால் தள்ளி போச்சுன்னு இல்லை, திட்டமிட்டு தள்ளி வைக்கப்பட்ட இந்த படத்திற்கு ஓவர்சீஸில் இது வரைக்கும் 4.5 கோடி ரூபாய் அட்வான்ஸ் புக்கிங் நடந்திருக்கு. அஃபிஷியலாக அவங்க இன்னும் ரிலீஸ் டேட்டு கன்ஃபார்ம் பண்ணல. 24 தான், 96% 24 தான். முன்ன பின்ன மாறலாம், 23 மாறலாம், 24 மாறலாம். ஆனால் கன்ஃபார்ம் அதுதான். அதுக்கு அடுத்த வாரம் 31ஆம் தேதி ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் சிக்மா வருது. அதனால் அவ்வளோ நாள் தள்ளி போட மாட்டாங்க. சில பேர் ஆகஸ்ட் 15 அந்த லீவுக்காகன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ரிலீஸ் டேட்டே அறிவிக்காமல் எந்தவித விளம்பரமும் செய்யாமல், ஏன்னா ஓவர்சீஸில் ஃபேன்ஸே விளம்பரம் பண்ணியிருக்காங்க. யூகேல, கனடாவில், அமெரிக்காவில், யூரோப்பில் இங்கெல்லாம் ஃபேன்ஸே பண்ணிகிட்டு இருக்காங்க. அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி 4.5 கோடி 5 கோடி ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் இங்கே எடுத்துங்க, தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும்? வெறித்தனமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு புது ட்ரெய்லர் வேறு ரெடி ஆகிடுச்சு, இதை விட போகிறாங்க. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் விஜய் படத்தை ரீரிலீஸ் பண்ணி இன்னைக்கு இந்த 7 மாதத்தில் அதிகம் சம்பாதிச்சவர்கள் தேட்டருக்காரர்கள். நான் தவறாக சொல்லலை. நாங்கள் வேறு புது படங்கள், ரிலீஸ் படங்களை வாங்கி சம்பாதிச்சதை காட்டிலும் வசூல் இந்த ரீரிலீஸில் அப்படியேப்பட்ட வரவேற்பு. ஒரு படத்தை எத்தனை முறை பார்த்துருப்பாங்க, ஆனால் திரும்பவும் அந்த தேட்டரில் பார்க்குறோம், அந்த ஒன்ஸ் மோர் பாட்டை கேட்குறோம் அப்படின்னா அது விஜய் என்ற ஒரு நடிகர்களுக்கு மட்டுமே தான் சாத்தியம் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. இது அவருடைய கடைசி படம். அப்படி இதில் இன்னொரு சிக்கலான ஒரு விஷயம் என்னென்னா, 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி புக்கிங்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க இல்லைங்களா? அப்படி புக் பண்ணவங்களுக்கு அந்த ஃபஸ்ட் ஷோ காட்சி இருக்குல்ல, 9 மணி காட்சி, அல்லது வெளியூர்களில் பெங்களூர், கேரளா இங்கெல்லாம் அந்த 5 மணி காட்சிக்கான டிக்கெட்டை மட்டும் நீங்கள் பத்திரமா வச்சுங்க. அதை மட்டும் ரீஃபண்ட் பண்ண முடியாது, மற்ற காசெல்லாம் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. இந்த டிக்கெட்டை மட்டும் வச்சுங்க, இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ நீங்கள் சம்மந்தப்பட்ட தேட்டரில் படம் பார்க்கலாம் அப்படின்ட்டாங்க. இப்போ அதில் ஃபேன்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எங்கள் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட்டு நாங்கள் புக் பண்ணவங்களெல்லாம் 18 வயசு கீழே இருக்கும் பெரும்பாலான ஆட்கள் புக் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் என்ன பண்ணுறது? எங்கள் தளபதி படத்தை நாங்கள் எப்படி பார்க்குறது? நாங்கள் பார்த்தது யாருக்கிட்டையும் நாங்கள் டிக்கெட்டை கொடுக்க முடியாது. அதுவும் இந்த படத்துக்கு பயங்கர டிக்கெட் டிமாண்ட் ஏற்படும். நான் திரும்ப சொல்கிறேன், இதை பிளாக்ல வைக்க மாட்டார்கள், உறுதியாக சொல்கிறேன். பிளாக்ல வைக்க மாட்டார்கள், கவுண்டரில் தான் வைப்பாங்க. கவுண்டரில் தான் அட்வான்ஸ் புக்கிங் நடக்கும். அந்த ஃபஸ்ட் ஷோ அல்லது 23ஆம் தேதி ப்ரீமியர் ஷோ பார்த்தே தீர்வுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் புக் பண்ண இந்த டிக்கெட்டை எப்படி அனுமதிப்பீங்க 18 வயசு கீழே இருந்தா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இயக்குனர் சீனு ராமசாமி அவருடைய இன்டர்வியூ ஒரு திடீர்னு, அது நான் கூட முன்னே அவர்கிட்ட பேசியிருக்கிறேன், வைரல் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா அவர் பாலமகேந்திராவுடைய உதவியாளராக இருந்தபோது சாலிகிராமம் ஸ்டேட் பேங்க் காலனி 3வது தெரு, விஜய் வீடு 3வது தெரு 4வது தெரு 3வது தெரு, அதனுடைய கடைசி, அந்த தெருவுடைய கடைசி சாலிகிராமம் பஸ் ஸ்டாண்டு, அதனுடைய ரைட் சைடில், இப்போ அது ஃப்ளாட்டாக மாறிடுச்சு, ரைட் சைடில் ஒரு பழைய வீடு ஒன்று இருந்ததுங்க. நான் சொல்கிறது 98 97. அதுதான் இயக்குனர் பாலமகேந்திரா அவர்களுடைய அலுவலகம். கீழே ஹவுஸ் ஓனர் இருப்பாங்க, மேலே அவருடைய அலுவலகம். ஒரு படிக்கட்டு ஏறி போகணும் வெளியவே. அப்போலாம் வெற்றிமாறன்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க, ராம்லாம் இருப்பாங்க. அப்போது நான் காரில் ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு நானும் பாலமகேந்திரா சாரும் அந்த ஸ்டேட் பேங்க் காலனி இது வழியாக விஜய் வீட்டு வழியாக அப்படி போகிறோம். ஜெஜன்னு ஒரு கூட்டம். அப்போ அவர்கிட்ட கேட்குறேன், சார் இவருக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு ஃபேன்ஸ் அப்படின்னு. நீங்கள் நல்லா பாருங்கள் சீனு அவர் முகத்தை,
ஒரு சிறுத்தை மாதிரி ஒரு புலி மாதிரி இருக்கும் அந்த முகம், அந்த முகவெட்டு. அதாவது வந்து பூனை குடும்பம் அப்படின்வாங்க. அது இந்த சிறுத்தை புலி இதெல்லாம் வந்து பூனை குடும்பம்னாங்க. இந்த மாதிரி முகவெட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எந்த துறையாக இருந்தாலும் உலக அளவில் மிகப்பெரிய ஃபேமஸ் ஆவாங்க. அதை தாண்டி குழந்தைகளுக்கு பிடித்தமானவர்களாக இருப்பாங்கன்ட்டு அவர் 3-4 பேரை வந்து ரெஃபரன்ஸுக்கு சொன்னாப்லையும். அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இவங்கெல்லாம் பாலுமகேந்திராவாக இருக்கட்டும், பாரத ராஜா, இவங்கெல்லாம் ஒரு தீர்க்கதரிசிங்க. வந்து ஒரு நபரை பார்த்த உடனே கண்டுபிடிப்பாங்க இவங்ககிட்ட விஷயம் இருக்குதா இல்லையா அப்படின்னு. மறைந்த பாக்கியராஜ் அவர்களுடைய உதவியாளர் கூட ஒருத்தர், ஒரு செம்புலி ஜெகன் கூட சொல்லியிருந்தார். அவர் ஒரு 3 நாள் சில பேரை வந்து கூப்பிடுவாரு, 4ஆவது நாள் கண்டுபிடிச்சிடுவாரு. ஜெகன் இவன் சரி கிடையாது, இவனை அமுச்சு விட்டுரு அப்படின்னு. அதெல்லாம் ஒரு இல்லைன்னா அவருக்கு பிடிச்சி போச்சுன்னா நல்ல நபர் இவர் அப்படின்னா பக்கத்திலே வச்சுப்பாரு. அது பாரதராஜாவுக்கும் அந்த இது உண்டு. கூட்டத்தில் அவ்வளோ பேர் வெயிட்டிங்கில் நின்று போது வாய்ப்பு கேட்கும்போது ஒருத்தர் அப்படி செலக்ட் பண்ணி வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லலாம். அப்படி அவர் பாலுமகேந்திரா அவர்கள் கணித்த ஒரு விஷயம்தான் இன்னைக்கு குழந்தைகள் இல்லை, தமிழகத்துக்கே பிடித்தமான ஒரு நடிகராக இல்லை, சிஎம்மாக மாறி இருக்கிறார் விஜய் அப்படின்லாம் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. இந்த பக்கம் இருக்கும்போது மறைந்த பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்களை பற்றி நீங்கள் ஏன் பேசலை அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. வந்து ஒரு பெரிய என்னங்க தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்த இழப்புகள் வந்து மக்களை மகிழ்விக்கிறது வந்து திரைக்கலைஞர்கள் தான். அவங்க நடிகராக மட்டும் இல்லை, பாடகரா பாருங்க, பாரதராஜ் அவர்கள், பாக்கியராஜ், இப்படியா இவங்க ஒரு பெரிய வேதனையாக தான் இருந்தது. ஆனால் பாருங்க, ஆந்திராவில் குண்டூரில் பிறந்து தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ 1000 பாடல்களை பாடி கிட்டத்தட்ட 16-17 மொழிகளில் பிரெஞ்செல்லாம் பாடியிருக்காங்க. வந்து நீங்கள் பிரெஞ்செல்லாம் பாட முடியுமான்னு தெரியல, பிரெஞ்சில் பாடியிருக்காங்க. இவ்வளோ துண்டு நோட்டு தான் வச்சுருப்பாங்க ஜானகி அவர்கள். நீங்கள் நிறைய இதில் பார்க்கல, இப்போ வீடியோ இருந்தால் பாருங்கள், அந்த நோட்டில் நுணுக்கி எழுதி வச்சுருப்பாங்க. அது எப்படிங்க பார்க்குறாங்க அப்படின்னா அது அந்த ஷார்டன் மாதிரி ஒரு கோட்வேர்டு. அப்படியாப்பட்ட அவங்க மைசூரில் போய் அங்கே இருந்து, மைசூர் பக்கத்தில் ஒரு ஊரில் இருந்து அங்கே இறந்துட்டாங்க. அதுவும் என்னென்னா தன்னுடைய ஒரே மகன் இறப்பிற்கு பிறகு இந்த புத்திர சோகம் அப்படின்வாங்க இல்லைங்களா, என்ன கோடி சம்பாரிச்சு, என்ன கோடி புகழ் அடைஞ்சு, எவ்வளோ 1000 பாட்டு பாடி, எவ்வளோ கார் வாங்கி, எவ்வளோ பங்களா வாங்கி, இந்த ஒரு மகன் இல்லை, ஒரு வாரிசு இல்லை அப்படின்னா ஒரு தாய்க்கு, தகப்பனுக்கே தாங்க முடியாது அப்படின்னு தாய்க்கு எப்படி இருக்கும். அப்படி அந்த முரளி கிருஷ்ணா அப்படின்னா அந்த மகனுடைய அந்த இதுவும் அவங்கள ரொம்ப சோகமாகிட்டு, நான் எங்கேயுமே தங்க மாட்டேன், நான் என்னை மைசூர் பக்கத்தில் இருக்கிற அந்த ஊருக்கு கொண்டு போயிடுங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அங்கே தான் அவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்காங்க. யாருக்குமே தெரியல. அவ்வளோ ஒரு தங்கமான ஒரு, அதனால தான் கர்நாடக அரசு அவங்களுக்கு அரசு மரியாதையுடன் அந்த உடலை வந்து நல்லடக்கம் பண்ணியிருக்காங்க. வந்து இதில் நான் பார்த்த வீடியோ என்னென்னா, ஒரு வயதான அம்மா வந்து அவங்கள அந்த தகனம் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த சாம்பலை எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டு, அந்த சாம்பலை எடுத்து ஒரு பையில் முடிஞ்சு வச்சுக்கின்னு கையெழுத்து கும்பிட்டுட்டு, நீங்களாம் தெய்வ பிறவிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அவங்க எப்படியாப்பட்ட அதை தாங்க தோன்றினம் புகழோடு தோன்றுக அப்படின்றது தான் வந்து. இல்லைன்னா நீ இருந்து ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. அப்படி தோன்றி புகழோடு இருந்தால் கூட நீ ஒரு 4 பேருக்கு நல்ல மனுஷனாக இருந்திருக்கணும். வந்து 4 பேருக்கு நல்லதை பண்ணியிருக்கணும், 4 பேர் உன்னை போற்றணும். புகழ் மட்டும் இருந்துட்டா போதுமா? அவன் ஒரு கஞ்ச பையன், அவன் ஒரு கருமியா, அவன் வீட்டு பக்கமே சேர்க்க மாட்டாயா, அவன் ஒரு சிடுமூஞ்சியா, அவன் அர்த்த கையில் கூட சுண்ணாம்பு தர மாட்டாயா, இப்படி இருந்துடக்கூடாது. அது அதை தாண்டி யார் எதுவும் கெடுக்கக்கூடாது, யார் வாழ்வாதாரத்திலையும் போய் நம்ம கை வைக்கக்கூடாது. எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க அந்த அம்மா. வந்து தன்னை யாரும் போட்டின்னு நினச்சதே இல்லை. வந்து ஏங்க அவங்க ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாங்க, 16 வயதிலே படம் வந்து பாரதராஜாவுக்கு முதல் படம். அதில் செந்தூர பூவே சாங்கு பாடினதுக்காக எனக்கு முதல் தேசிய விருது கிடைச்சிது. ஏன்னா மொத்தம் 4 தேசிய விருது வாங்கியிருக்காங்க. முதல் தேசிய விருது கிடைச்சிது. அந்த சமயத்தில் என்னை இளையராஜா பாராட்டலைங்க அப்படின்னு குழந்தை மாதிரி சொல்கிறாங்க. வந்து என்ன காரணம் தெரியல, எல்லாரும் பாராட்டுறாங்க, அவர் பாராட்டவே இல்லை. அப்புறம் நானாக ஃபோன் பண்ணி, ராஜா எனக்கு தேசிய விருது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு வாழ்த்துக்கள் அப்படின்னு மட்டும் சொல்லி இது பண்ணிட்டாரு. ஆனால் இளையராஜா ஓன் வாய்ஸில் பாடினார் இல்லைங்களா, அது ஜோடி பாடலாக எஸ் ஜானகி தான் பாடியிருக்காங்க. அவ்வளோ பாடல்களும் ஜானகி தான் பாடியிருக்காங்க, அந்த அம்மா தான் பாடியிருக்காங்க. இந்த நேத்து ராத்திரி அம்மான்னு ஒரு பாட்டு எவர் கிரீன் இட்டு, அதை இளையராஜா அவர்கள் சொல்லிக் கொடுக்கும்போது இவங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். வந்து விழுந்து டேக் மேலே டேக் போயிருக்குது. அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கெஸ்ட்ரா எல்லாரும் சேர்ந்து இப்போ மாதிரி பிட்டாலாம் எடுக்க முடியாது.
ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணா மறுபடியும் ரீடேக் எடுக்கணும், மறுபடியும் முதல்ல இருந்து வாசிக்கணும், முதல்ல இருந்து பாடணும். அந்த மாதிரி ட்ராக்லாம் இப்போ வசதி கிடையாது. அப்படி இவங்க என்ன பண்ண, அந்த ஹம்மிங்லாம் வரும்ல, அந்த நிலா காயுது நேரம் நல்ல நேரம் சகலகலா வல்லவன்ல, அந்த ஹம்மிங்க்கு வந்து அவர் சொல்லிக் கொடுக்கும்போது சிரிப்பு வந்துடுச்சு அவங்களுக்கு. சிரிக்கிறாங்களா? ஒரு கட்டத்தில், இல்லை ராஜா என்னால் பாட முடியாது, நீ வேற யாராவது பாடகி வச்சு பாட வச்சுக்க, என்னால் முடியாதுன்னா, இல்லை நீங்கள் தான் பாடி ஆகணும், இது 3 நாள் இல்லை 4 நாள் ஆனால் கூட சரி, இந்த பாட்டை உங்களை வச்சு எடுத்தே தருவேன், அதுக்கான பேமெண்ட்டையும் நான் கொடுத்துறேன்னு சொல்லி அவர் அந்த சொல்லி கொடுத்ததை ரசித்து சிரித்து அவங்க பாடியிருக்காங்க. இது காரணம் என்னன்னா, அவர் ஒரு குழந்தை மாதிரி இருந்து, ஒரு கலைஞர் வந்து குழந்தை மாதிரி இருந்துட்டு போனாங்க வந்து. அதுதான் ரொம்ப இனிமையான வாழ்க்கை. அந்த கலைஞனுக்குள்ள பார்த்தீங்கன்னா, யார் நம்மளை கவுத்துருவாங்க, யார் நம்மளை அடிச்சிருவாங்க, யார் நம்மளை குத்திடுவாங்க அப்படிலாம் ஒரு கலைஞன் இருக்க கலைஞனாவே இருக்க முடியாது. அழுற நேரத்தில் அழுதுனோம், சிரிக்கிற நேரத்தில் சிரிச்சிடணும், கோவப்படுற நேரத்தில் கோவப்பட்டுனோம், மறந்துடணும் அந்த நேரத்தில். அப்படி ஒரு வாழ்க்கையை அந்த அம்மா வாழ்ந்திருக்காங்க. அந்த வாழ்க்கையுடைய வெளிப்பாடு தான் இந்த வேணுகோபால்னு ஒரு பாடகர். அங்கே அந்த இடத்துல போய் அவர் மனமுருகி பாடுறாரு. பாடகர் மனோ கிளம்பி மைசூர் போயிட்டாரு, அழகாரு மைக்கு முன்னாடி வந்து. அது 2 பேரும் சேர்ந்து பாடினது. ஏன்னா நான் ஒரு சின்ன பாடகன், நான் வளர்ற பாடகன், எந்த ஈகோவும் பாடாம, டேய் நல்லா பாடுறா மனோ, இன்னும் நல்லா சுதி நல்லா ஏற்றி பாடு, இது பண்ணு, டிப்ஸ் கொடுப்பாங்க. இதுதாங்க நீங்கள் கற்றுக்கின வித்தையை நாம மட்டும் தான் வச்சுக்கணும் கிடையாது, அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு. அந்த வீடியோ பார்த்தோன்னே மன உருகி போச்சு. அவங்க தமிழ்நாட்டில் இங்கே அவங்களுடைய கடைசி மூச்சு போயிருந்தா இந்த தமிழ் மண்ணுக்கு பெருமையாக இருந்திருக்கும். ஓகே, கர்நாடகா தமிழை பிரித்து பார்க்க தேவையில்ல தான். இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது, கமலஹாசன் அவருடைய மகள் ஸ்ருதிஹாசன் புது வீடு புதுமனை புகழ் விழா பண்ணியிருக்காங்க வந்து சென்னையில். அது பார்த்தீங்கன்னா, இந்த இதெல்லாம் சொல்லுங்களேன், யாக வளர்த்தி ஹோமம் வளர்த்தி படங்களை, சாமி படங்களை வச்சு திடீர்னு உள்ளே இறங்கிட்டாங்க சோசியல் மீடியாவில். உங்கள் அப்பா பகுத்தறிவு பகலவனாச்சே, உங்கள் அப்பா நாத்திகம் பேசுவார், உங்கள் அப்பாவுடைய அறையில் வந்து பெரியார் படம் தானே இருக்கும். நான் போயிருக்கிறேன் இன்டர்வியூ பண்ணுறது, கமலஹாசன் அவருடைய இன்டர்வியூ பண்ணுறப்போ ஆழ்வார்பேட்டில் டிடிகே ரோட்டில் இப்போ மக்கள் நீதி மைய அலுவலகமாக இருக்கு இல்லைங்களா, அது முதல்ல அவருடைய அலுவலகம் தான். அவருடைய ரூமில், பர்சனல் ரூமில் பெரியார் படம் ஒன்று மட்டும்தான் இருக்கும், ஒரு பெரிய படம் இருக்கும், வேறு எந்த படமும் இருக்காது. அப்படிலாம் சொல்லும்போது, ஏன் அப்பா நாத்திகராக இருந்தால் பொண்ணு நாத்திகராக இருக்குன்னு அவசியமானா, அதெல்லாம் தாண்டி இனிமேல் சென்னையில் தான் ஸ்ருதிஹாசன் இருக்க போகிறாங்க அப்படின்னு அவருடைய ஒரு பழைய பேட்டி ஒன்று பெரிய வயலாச்சு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பேல இருந்தாங்க ஸ்ருதிஹாசன். என்னால் பாம்பேல இருக்க முடியல, நான் வந்து ஹைதராபாத் வந்துட்டேன்னு சொல்லி ஹைதராபாத்தில் ஒரு வீடு வாங்கி அங்கே தங்கியிருந்தாங்க. இந்த பூனைங்கள்லாம் வச்சு ஸ்டில்ஸ் வீடியோலாம். அது காரணம் என்னன்னா, பாம்பேல போனால், மும்பையில் போனால் துரத்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த மேடம் ஸ்ருதி மேடம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நிறைய சோஷியல் மீடியாவில் எங்கே தான் இருக்காங்க ஃபோட்டோகிராஃபர்ஸ்ன்னு தெரியாது. இப்போ செல்ஃபோன்லாம் வந்துடுச்சு இல்லைங்களா, அவங்கள ரீல்ஸ் எடுக்கிறது, அவங்கள ஃபோட்டோ எடுக்க, குறிப்பாக ரீல்ஸ் எடுக்கிறது. இந்த சூர்யா ஜோதிகாலாம் போனாங்கன்னா, சூர்யா சார் ஜோதிகா மேம், ஜோ மேம் அப்படின்னு துரத்திட்டு போவாங்க. இது எனக்கு பெரிய இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஆனால் ஹைதராபாத்தில் அப்படிலாம் கிடையாது. ஹைதராபாத் ரொம்ப சேஃப்டியான ஒரு நகரம் அப்படின்னு சொன்னது ஒரு கட்டத்தில் பெரிய பிரச்சனையாச்சு வந்து. அப்போ மும்பை என்ன சேஃப்டியான நகரம் இல்லையா? மும்பையில் உள்ள ஆர்டிஸ்ட்லாம் இதுவா? அப்போ உங்கள் சென்னை சேஃப்டியான நகரமா அப்படின்லாம் மும்பையில் இருக்கிற அந்த மும்பை வாசிகள் கோபமாக பேச ஆரம்பிச்சோன்னே திரும்ப அவங்க பாம்பேக்கு போயிட்டாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு, நான் இங்கே சென்னையிலேயே வீடு வாங்கி நான் இங்கேயே தங்க போகிறேன் அப்படின்னு ஸ்ருதிஹாசன். அதுக்கு காரணம் என்னென்னா, நடிக்கிறது மட்டும் கிடையாது, அப்பாவுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷனை பார்த்துக்க போகிறாங்க. ஏன்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் ஒரு பக்கம் சேயோன் படம் சிவகார்த்தின்னு வச்சு அதுக்கான ப்ரொடக்ஷன் வேலை தயாரிப்பு அவங்க தான். இன்னொரு பக்கம் தர்மன், அதனுடைய ஷூட்டிங் நடந்திருக்கு. இந்த ரஜினிகாந்த் கூட கிளம்பி போயிருந்தார் தர்மன் படத்துக்கான ஷூட்டிங். அந்த ஷூட்டிங் நடக்குது. இன்னும் 2 படங்களுக்கான ப்ரொடக்ஷன் வேலைகள் வந்து அண்டர் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடந்துட்டு இருக்கிறதுனால ராஜ்கமல் ஃபிலிம்ஸை முழுமையாக தன் மகளிடம் ஒப்படைக்க போகிறார் கமலஹாசன். ஒப்படைத்து விட்டார். ஆனால் நீங்கள் நடி பாடு எல்லாம் பண்ணுமா, இங்கே பார்த்து படத்தை இது கம்பெனியை பார்த்துக்கோ. ஏன்னா தயாரிப்பு நிறுவனம் பெரிய விஷயம். இன்னைக்கு தமிழில் தயாரிப்பு நிறுவனங்களே இல்லைங்க. ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் போய் தான் இன்னைக்கு நம்ம தயாரிப்பு நிறுவனங்களே கொண்டு வர வேண்டிய நிலைமைக்கு ஆகிப்போச்சு. அது ஆனால் நல்ல விஷயம். சினிமாவில் சம்பாதித்ததை சினிமாவில் முதலீடு செய்யக்கூடிய ஒரே கலைஞர் கமலஹாசன் மட்டும்தான். இப்போ கமல் அவர் சொல்லும்போது, ரஜினிகாந்த் இந்த ஏர்போர்ட்டுக்கு நேற்று போயிருந்தார். போன உடனே திடீர்னு ஒருத்தர், ஒரு ரசிகர் கையில் விபூதியை வச்சுக்கிட்டு ஒரு பேப்பரில், சார் இதை எனக்கு நெத்தியில் விட்டு விடுங்க அப்படின்னு. ஏறக்குறைய அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சித்தர் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதுவாக சொல்லலாம், ஒரு ஏதோ ஒரு குருமார் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டக்குன்னு அது மற்றவங்க யாராவது இருந்தால், ஏன்னா இந்த விபூதி இதெல்லாம் வந்து சில பேர் தொட மாட்டாங்க தெரியுங்களா. அதில் ஒரு ஹைலைட் என்னன்னா, அந்த நபருக்கு வச்சு விட்டு அந்த மீதி இருக்கிறத தான் நெத்தியில் வச்சுக்கிறாப்புல. அது ஒரு சாங்கியம் சொல்லுவாங்க. இது
ரஜினியே அப்படி தான் போடுவார். இப்படி பட்டையை போட்டு இந்த கட்டு விரலில் இருக்கிறத இந்த இடத்துல இழுத்து விடுவார். அது ஒரு பெரிய ஸ்டைல். அது இதுவாக கூட இருக்கும். நீங்கள் அண்ணாமலை படத்தெல்லாம் பார்த்துருக்கலாம். அவர் ஷூட்டிங் கிளம்பிட்டு இருக்காரு. குறிப்பாக இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஜெயிலர் 2 படத்தினுடைய ஆடியோ லான்ச்சு மலேசியாவில் நடத்த திட்டமிட்டுள்ளார்கள் அப்படின்ற ஒரு தகவல் ஒரு கொஸ்டின் மார்க்கோடு இருக்குது. படம் வந்து அக்டோபர் 14 ரிலீஸ் லாக் பண்ணியாச்சு, தீபாவளி முன்னிட்டு. ஏன்னா படம் எப்படியோ தள்ளி போய் நிறைய ரீஷூட் எடுத்திருக்காங்க. அந்த படத்தில் அக்டோபர் 14 தாங்க ஒரு சரவடி கொண்டாட்டமாக அந்த படம் இருக்கும் அப்படின்னு பொழுது, இந்த படத்தை ஏன் மலேசியாவில் போய் ஆடியோ லான்ச் வைக்கணும் அப்படின்னு இது அன்அஃபிஷியலான ஒரு தகவல். இங்கே நேரு ஸ்டேடியத்துலேயோ அல்லது ஒய்எம்சிஏ கிரவுண்ட்லேயோ, நந்தனத்தில் உள்ள கிரவுண்ட்லேயோ இந்த ஆடியோ லான்ச் நடத்தினா பர்மிஷன் கிடைக்குமா? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரஜினி சிஎம் விஜய் அப்படின்ற ஒரு கோல்டு வார் ஒன்று நடந்துட்டு இருக்கு. அதனால் பர்மிஷன் கொடுப்பாங்களா? போதிய பாதுகாப்பு கொடுப்பாங்களா? நம்மளை இழுக்கடிப்பாங்களா? இல்லை ஃபேன்ஸுக்கு ஏதாவது கட்டுப்பாடுகள் விதிப்பாங்களா? இது ஒரு பெரிய சண்டையாக மாறுமா? இது சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய எதிரொலிக்குமா? இது ரஜினி வெர்சஸ் சிஎம் விஜய் அப்படின்ற மாதிரியான ஒரு பூதகரமான விஷயங்கள் இந்த மீடியாக்கள் அதை வந்து பெரிதுபடுத்துவாங்களா? இதை ரஜினி விரும்பலை, ஓகே ஜனநாயகம் நடந்ததில்லை, அதே போல் அங்கே நடத்தலாம் அப்படின்னு இதையும் கூட இன்னொரு பக்கம் போட்டிருங்க. ஜனநாயகனை தாண்டி ஒரு பெரிய அளவில் இந்த ஆடியோ லான்ச் நடத்தணும் அப்படின்னு ரஜினி விரும்பியிருக்காருன்னு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா மலேசியாவில் ஜனநாயகனுக்கு எப்படி ஒரு வரவேற்பு கிடைச்சதோ விஜய்க்கு ஆடியோ லான்ச்சில், அதே போல் ஜெயிலர் 2க்கும் கண்டிப்பாக, ஏன்னா கபாலிலாம் அங்கே தானே கலக்கினார் வருது. ஆனால் கண்டிப்பாக ஒரு 2 பேருக்கும் ஒன்றும் எதிர்புறமான ஒரு சண்டையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன ஈகோ இருந்திருக்கும். நாம் அரசியலுக்குள்ளே வர முடியல, நம்மளோட ஒரு சின்ன பையன் வந்துட்டாப்புல, இன்னைக்கு சிஎம் ஆகிட்டாப்புல, ஒரு சின்ன இது இருந்தால் இருக்கலாம். வந்து அது ரஜினி எந்த விதத்தில் வெளிக்காட்டல, அவருக்கு வாழ்த்து சொல்ல அந்த பதவி பிரமாண விழாவில் போய் கலந்துக்கல அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் அந்த போயஸ் கார்டன் வாசல் நின்று சொல்லிட்டார். ஆனாலும் இன்னும் ஒரு கான்ட்ரவர்சி ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால இதை நாம் ஏன் வந்து இங்கே நடத்தணும், சென்னையில் நடத்தணும், மலேசியாவில் நடத்திக்கலாம் அப்படின்னு செப்டம்பர் மாதத்தின் மிடில் 2வது வாரத்தில் ஜெயிலர் 2 ஆடியோ லான்ச் நடக்கும் அப்படின்னா. படம் எப்படி வந்திருக்குப்பா? படம் சிறப்பாக வந்திருக்கிறது. இன்னும் அதனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.